Hello friends, welcome back to thenisflavor.com with me Renuka Kodiyarasan. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிச்சன் மேக் ஓவர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்துட்டு நான் கிச்சன் கவுண்டர் டாப் மேக் ஓவர் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது வந்துட்டு நம்மளோட க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் அப்போ இல்லையா, அந்த ஷெல்ஃபை தான் வந்துட்டு நான் மேக் ஓவர் பண்ண போகிறேன். இது வந்து எப்பவும் போல் நான் வந்துட்டு ஹார்லிக்ஸ் டப்பா இந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். ஸோ இந்த தடவை வந்துட்டு ஒரே மாதிரி சேமாக வந்துட்டு கண்டெய்னர் வைக்கலான்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் வந்துட்டு ஆர்டர் போட்டு மீஷோவிலேருந்து ஒரு 24 கண்டெய்னர் செட்டு வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இதில் அப்படியே லிங்க் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இந்த அன்பாக்சிங் வந்து நான் செப்பரேட்டாக வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் ஒவ்வொரு சைஸ்லேயுமே வந்துட்டு 6 பீஸ் வரும், 4 செட்டு வந்துட்டு வரும். மொத்தம் 24 டப்பா வந்துட்டு ஒரே மாதிரி வரும். தாராளமாக வந்து அந்த பெரிய டப்பா வந்து 1 கிலோ அளவுக்கே பிடிக்குது. அதுக்கு அடுத்த டப்பா வந்து ஒரு 1/2 kg வந்து தாராளமாக பிடிக்குது. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி வந்து பிடிக்கும். அதுக்கு கீழே உள்ள டப்பா வந்து 100 கிராம் அந்த மாதிரி வந்துட்டு இந்த கடுகு உளுந்து அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இதில் என்ன சொதப்பிட்டாங்கன்னா, நான் வந்துட்டு ப்ளூ கலர் பார்த்து தான் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் எனக்கு ரிசீவ் ஆனது ரொம்ப பிளாக் கலர் தான். ஆல்ரெடி கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி பிளாக் கலர் தான் ரிசீவ் ஆச்சுன்னு சொல்லி. இருந்தாலும் நமக்கு ப்ளூ கிடைக்கும் அப்படின்னு நினச்சி போட்டிருந்தேன். ஆனால் பிளாக் தான் வந்துட்டு கிடச்சிச்சு. மேலே கோலம்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. பொருள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அழுத்தினா வந்துட்டு இந்த மாதிரி நெளிகிறது மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு உடையாதுன்னு நினைக்கிறேன். நல்லாவே சூப்பராக இருக்குது. இது மொத்தமாக செட்டாக பார்க்கையில் என்னோடய கிச்சனே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நான் மீஷோவிலேருந்து வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இவ்வளோ டப்பா வந்துட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நாள் வந்து நான் காட்டில் போட்டு வச்சுருந்த ஒரு பொருள். ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம கிச்சனை மேக் ஓவர் பண்ண போகிறோம். பாருங்கள், ஹார்லிக்ஸ் டப்பா, அதுக்கப்புறம் முட்டாய் டப்பா அந்த மாதிரி தான் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது பார்க்குறதுக்கே அவ்வளோவா ஒன்றும் நல்லா இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷெல்ஃபில் உள்ள எல்லா திங்ஸையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஷெல்ஃபை வந்துட்டு தொடச்சி விட்டுக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு நான் அதை க்ளீன் பண்ணியே வந்துட்டு அப்படியே தீர்ந்து போகிற பாத்திரத்தை மட்டும் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு முடிவு பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இதை ஃபுல்லாகவே வந்துட்டு எடுத்துட்டு நியூஸ் பேப்பர் விரித்து நான் வருஷ கணக்கே ஆகும்னு சொல்லலாம். அந்த நியூஸ் பேப்பர் வந்து நான் மாற்றவே இல்லை. ஸோ அதை எடுத்துகிட்டு தொடச்சி விட்டுக்க போகிறேன். இதுக்கு வந்துட்டு நான் அந்த விரிக்கிறதுக்கான ஒரு கிளாத் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். பட் எனக்கு இன்னும் ரிசீவ் ஆகலை. ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பட் அது வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு இந்த டப்பா எல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டேன். பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வரிசி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இது பட்டாணி, பச்சைப்பயிறு, வெள்ளை சுண்டல், அதுக்கப்புறம் தட்டாம்பயிறு, இது வந்து ரவை. இது ஃபுல்லாக வந்துட்டு அந்த 1/2 kg டப்பா. அதுக்கடுத்து வந்து குட்டி அந்த 100 கிராம் டப்பாவில் வந்து ஸ்பைசஸ் எல்லாமே வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு கீழே உள்ள ரேக்கையும் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கிறலாம். இடம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு டப்பாவுக்கு மட்டும் எனக்கு இடம் பத்தாமல் போயிடுச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ சூப்பராக வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த ஷெல்ஃபை வந்துட்டு இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன். அடுத்த ஷெல்ஃபில் உள்ள எல்லாத்தையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து நான் நியூஸ் பேப்பர் விரிக்கலை. ஏன்னா நியூஸ் பேப்பரை இடையிலே வந்துட்டு எடுத்துட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் ஷெல்ஃபை வந்துட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு அந்த டப்பா எல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் கோதுமை மாவு, ராகி மாவு, இந்த மாதிரி வந்துட்டு ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுக்கிறேன். நான் வந்துட்டு எந்த பிளானுமே இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எங்கே வைக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். ஃபஸ்ட்டு இந்த சைடு வைப்பேன், அதுக்கடுத்து இந்த சைடு வைப்பேன். லாஸ்ட்டில் வந்து ஒரு வழியாக ஆர்கனைஸ் பண்ணி முடித்தாச்சு.
இந்த பெரிய டப்பாவில் லாஸ்ட் 2 டப்பா வந்துட்டு நான் கீழே வச்சுக்கிற போகிறேன். ஏன்னா ஒன்றில் வந்துட்டு நான் பூவெல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வைப்போம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். இன்னொன்று வந்துட்டு என்னோடய வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு வந்து நான் ஒன்று வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு டப்பா யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ரேக்கு முடிஞ்சு ஓரத்தில் வந்துட்டு ஹனி வச்சுருக்கேன். ஹனி வந்து நம்ம பாட்டில்லேருந்து மாற்ற முடியாது, ஏன்னா வந்துட்டு கெட்டு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டு செல்ஃபை வந்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறலாம். இப்போ அந்த லாஸ்ட்டு செல்ஃபில் வந்துட்டு நம்ம டீ, காஃபி, சுகர்னு போட்டு 3 டப்பா வாங்கியிருந்தோம் இல்லையா, அது ஃபுல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து டீ தூள், காஃபி தூள், அதுக்கப்புறம் சர்க்கரை எல்லாமே வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். ஈஸியாக வந்து நம்ம எடுக்கிறதுக்கும் யூஸாக இருக்குது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு தான். அதுக்கப்புறமா இந்த சைடில் இருக்க கேப்பில் நான் என்ன வச்சுக்க போகிறேன்னு பார்த்தோம்னா, எண்ணெய் ஜாடி வந்துட்டு வைக்க போகிறேன். ஒன்று கடலெண்ணெய், இன்னொன்று வந்து ரீஃபைண்ட் ஆயில், அந்த மாதிரி 2 ஜாடியுமே வந்துட்டு வச்சுக்கிறேன். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த கேப்பில் வந்துட்டு நான் என்னோடய வெயிட் லாஸ் ட்ரிங்க் சொன்னேன்ல, அதுவும் மல்லிகைப்பூ வந்துட்டு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஓவரால் பாருங்கள், என்னோட இந்த க்ராசரி ஐட்டம் வைக்கிற ஏரியாவே வந்துட்டு சூப்பராக இருக்குது. எனக்கு என்ன ஒரு குறைனா, இது ப்ளூ கலரில் வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பிளாக் கலர்னால கொஞ்சம் இருட்டாக தெரியுது, அவ்வளோதான். தேங்க்யூ.